வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் PS மித்ரனுடைய இயக்கத்தில் கார்த்தி நடிச்சிட்டு இருக்கிற சர்தார் 2. நேத்தி இந்த சர்தார் 2 படத்தோடைய ப்ரொலாக் வீடியோ அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த வீடியோவில் இந்த படத்தோடைய மெயின் ஆன்டகனிஸ்டான SJ சூர்யா அவரை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொலாக் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து சைனாவில் நடக்கிற மாதிரி வந்து காட்டப்படுது. ஸோ விஷுவல்ஸ் எல்லாமே வந்து செமையாகவே இருந்துச்சு. இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா டிராகன் ரெஃபரன்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னாச்சுன்னு தெரியல, பேக் டு பேக் நிறைய படங்களில் டிராகன் ரெஃபரன்ஸை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. கோட் படத்தில் டிராகன் வேட்டைக்கு விசில் போடுன்னு ஒரு வரி வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த படத்தை தயாரித்த AGS அடுத்து டிராகன் அப்படிங்கிற டைட்டிலே ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ குட் பேட் அக்லி படத்தில் பார்த்தீங்கன்னா AK ஒரு ரெட் டிராகன் அப்படிங்கிற மாதிரி டிராகன் ரெஃபரன்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜூனியர் NTR, பிரசாந்த் நீல் இவங்க எடுக்கிற ப்ராஜெக்ட்டுக்குமே டிராகன் தான் ஒர்க்கிங் டைட்டிலாக இப்போதைக்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இப்போ சர்தார் 2லுமே வந்து டிராகனை கொண்டு வந்திருக்காங்க. பட் மற்ற படங்களை விட இந்த சர்தார் 2 படத்தில் டிராகன் ரெஃபரன்ஸை சும்மா கொண்டு வந்த மாதிரி தெரியல, ஒரு பர்பஸோட தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா சர்தார் பார்ட் 1லேயே பார்த்தீங்கன்னா டிராகன் ரெஃபரன்ஸ் இருக்கும். டிராகன் சிம்பிளை வந்து ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஸோ டிராகன் ரெஃபரன்ஸாக இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், எல்லாமே கதையோட கனெக்ட் ஆகி வர மாதிரி தான் வந்து தெரியுது. இந்த படத்தில் SJ சூர்யாவுடைய கேரக்டர் பேர் வந்து பிளாக் டேகர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டேகர்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, கத்தி தான், ஃபைட்டிங் நைஃப். மெயினாக வந்து காம்பேட்டில் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில ரிச்சுவல்ஸ்லுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த டேகருடைய சிம்பிளைசேஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மிலிட்ரி ஆர்கனைசேஷன்ஸில் இந்த டேகரை வந்து கரேஜாக வந்து சிம்பிளைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா துரோகம், ஏமாற்றுதல், இதுக்கான ஒரு சிம்பிளைசேஷனாகவும் இந்த டேகர் வந்து இருக்குது. ஷேக்ஸ்பியருடைய ஜூலியஸ் சீசர் பிளேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசர் வந்து பயங்கரமாக கொடூரமாக கொலை செய்யப்படுவார். ஸோ அவரை வந்து டேகர்ஸ் யூஸ் பண்ணி தான் எல்லாருமே குத்தி கொலை பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் SJ சூர்யா மெயின் வில்லன் அப்படிங்கிறதுனால மேபி இந்த டேகருடைய சிம்பிளைசேஷன் அவருடைய கேரக்டருக்கு வந்து கொடுத்துருக்கலாம். பட் அதை எப்படி கொடுத்துருக்காங்க, அவருடைய கேரக்டர் எப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக இருக்க போகுது அப்படிங்கிறது படம் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். இந்த சர்தார் 2 பற்றி டேரக்டர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சீக்வல் தான், பட் கம்ப்ளீட் சீக்வல் கிடையாது. இதில் வந்து ப்ரீக்வலும் இருக்குது, சீக்வலும் இருக்குது, ரெண்டுமே கலந்து தான் எடுத்திருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ ரஜிஷா விஜயன் இந்த படத்துக்குள்ளே எப்படி வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து கிளியராக இருக்கும். ஏன்னா ஆரம்பத்தில் சர்தார் 2ல் அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ண உடனே எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு, பார்ட் 1ல் தான் அவங்க இறந்து போயிடுவாங்களே, அப்புறம் எப்படி பார்ட் 2ல் வரப்போகிறாங்க அப்படின்னு. ஸோ இதில் இப்போ ப்ரீக்வல் போர்ஷன்ஸும் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த போர்ஷன்ஸில் தான் ரஜிஷா விஜயன் வர மாதிரி இருக்கணும். இந்த ப்ரொலாக் வீடியோவில் அந்த ஷெங்கு கேரக்டர் பார்த்தீங்கன்னா, உங்கள் நாட்டை நோக்கி ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். அது என்ன ஆபத்தாக இருக்க போகுது அப்படிங்கிறதா இந்த படத்தோடைய கியூரியாசிட்டியும் இந்த படத்தோடைய கதையும். ஆக்சுவலாக கார்த்தி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், PS மித்ரன் ஒவ்வொரு படம் எடுக்கும் போதும் மக்களை பயமுறுத்தி விட்டுறாரு. இரும்பு திரை பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு பயம் இருந்தது, என்ன இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஹீரோவில் வந்து எஜுகேஷனை பற்றி பேசியிருப்பாரு. சர்தாரில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தண்ணியை பற்றி எடுத்து பேசியிருப்பாரு. இப்போ சர்தார் 2ல் அதை விட ஒரு பெரிய டாப்பிக்கை கை வச்சிருக்காரு. இதுவுமே ரொம்ப ஸ்கேரியாக இருக்குங்கிற மாதிரி கார்த்தி சொல்லியிருக்காரு. அது என்னவா இருக்க போது, உங்களுடைய கெஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. PS மித்ரன் பயமுறுத்தி விடுறாரு அப்படிங்கிறத விட டார்க் ரியாலிட்டியை எடுத்து காட்டுறாரு அப்படிங்கிறதா உண்மை. மக்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயத்தை வந்து கமர்ஷியல் பேட்டர்னில் எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அதுதான் அவருடைய ஸ்டைலாக இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் சர்தார் 2வும் அதில் வந்து ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த சர்தார் 2 பார்த்தீங்கன்னா சர்தார் 1 விட ஸ்டோரியாகவும் சரி, பட்ஜெட்டாகவும் சரி, ஆக்ஷனாகவும் சரி டபுள் மடங்கு ஒரு பெரிய படமாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ நீங்கள் இந்த சர்தார் 2 ப்ரொலாக் வீடியோ பற்றியும் இந்த படத்தை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். AK நடிச்சிருக்கிற குட் பேட் அக்லி படம் இன்னும் கொஞ்ச நாளில் தியேட்டர்ஸ்க்கு வரப்போகுது. இப்போ ரீசெண்டாக மூவி டீம் படத்தோடைய செகண்ட் சிங்கிளான காட் பிளஸ் யூ மாமே அந்த சாங் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பக்கா தியேட்டர் வைப் சாங்காக வந்து அமைஞ்சிருக்கு. எனக்கு பர்சனலாக அந்த சாங்கில் வந்து பால் டப்பா அவருடைய ரேப் போர்ஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரேப் வந்து செமையாக இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சில அப்டேட் வீடியோஸில் இதை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். ஆதிக் வந்து எப்படியாவது தலை ரெஃபரன்ஸை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு, கண்டிப்பாக கொண்டு வந்துருவாருங்கிற மாதிரிலாம் நியூஸ் வந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த காட் பிளஸ் யூ மாமே சாங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தலைன்னு கூப்பிட வரும்போது AK வந்து டேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதாவது தலை ரெஃபரன்ஸ் இருக்கு ஆனால் இல்லை, அந்த மாதிரி மறைமுகமான ஒரு தலை ரெஃபரன்ஸை இந்த பாட்டுக்குள்ளேயே வச்சுட்டாரு. ஸோ இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் வந்து பரவாயில்ல நீங்கள் கூப்பிடலன்னா என்ன, இந்த பாட்டு தேட்டரில் வரும்போது நாங்கள் தலைன்னு அந்த கேப்பை ஃபில் பண்ணிடுறோம் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி டீசர்லேயே இதுக்கு முன்னாடி AK நடிச்சா அவருடைய பழைய படங்களுடைய ரெஃபரன்சஸ் எல்லாம் நிறையாவே பார்த்துருந்தோம். இப்போ இந்த சாங்லுமே வந்து பார்த்தீங்கன்னா பில்லா, தீனா, மங்காத்தா, காதல் மன்னன், வில்லன், விஸ்வாசம் அப்படின்னு சொல்லி எல்லா ரெஃபரன்ஸையுமே இந்த பாட்டுக்குள்ளேயே கொண்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து AKக்கு 63வது படம். இதுக்கு முன்னாடி அவர் நடித்த 62 படங்களுடைய ரெஃபரன்ஸுமே ஆதிக்கு இந்த படத்துக்குள்ளே வச்சிருப்பாரு போல. ஸோ குட் பேட் அக்லி படத்தோடைய அடுத்த அப்டேட் வந்து ட்ரெய்லர் தான். ட்ரெய்லர் வந்து வர ஏப்ரல் 3ஆம் தேதி இல்லை 4ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி இந்த 3 டேட்டுக்குள்ளே வந்துருங்கிற மாதிரி நியூஸ் கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் ஏப்ரல் 3 அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரெய்லரை பார்க்கும்போது தான் எத்தனை பேர்
இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, இந்த கதைக்களம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரெய்லர் கட் வந்து மார்க் ஆண்டனி ட்ரெய்லர் கட்டை ஆதிக்கு எப்படி பண்ணாரோ அதே ஸ்டைலில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. அண்ட் ட்ரெய்லர் கட்டை தாண்டி இந்த படத்தை பற்றி முன்னாடி வந்த ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 10 படம் ரிலீஸ் ஆகுது. ஒரு நாள் முன்னாடி ஏப்ரல் 9 நைட் ஷோலேருந்து இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகும். நைட் வந்து ஸ்பெஷல் ப்ரீமியர் ஷோஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ்லாம் வந்துருந்துச்சு. பட் இப்போ வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th ஸ்பெஷல் ப்ரீமியர் வந்து கேன்சல்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கான காரணம் தெரியல. 10ஆம் தேதி காலையில் 9 மணிலேருந்து தான் FDFS தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்கு. படத்துக்கான அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஏப்ரல் 4ஆம் தேதி நைட்டு 8:02 ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத அஃபிஷியலாகவே போஸ்டர் விட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ 4ஆம் தேதி புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ஏப்ரல் 3ஆம் தேதி ட்ரெய்லர் வரதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா பொதுவாக ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிட்டு மறுநாள் இல்லை ஒரு நாளுக்கு அப்புறமா புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணி விடுவாங்க. ஸோ இந்த குட் பேட் அக்லி படத்துக்கு யார் யாரெல்லாம் வெயிட் பண்றீங்க, படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. நம்ம ராக்கி பாய் யஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் டாக்ஸிக். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் டாக்ஸிக் மூவி டீம் வந்து படத்துடைய ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. படத்தை ஆரம்பிக்கும் போது 2025 ரிலீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஷூட்டிங் முடியல, போயிட்டு இருக்கு. ஸோ அடுத்த வருஷம் 19th மார்ச் 2026 தான் படம் ரிலீஸ் ஆக போகுதுங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்டாக ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா பாம்பேல நடந்துட்டு இருக்கு. யஷ் அண்ட் தாரா இவங்களுடைய போர்ஷன்ஸை தான் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சர்ச்சில் தான் வந்து எடுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த சர்ச் ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3-4 டேஸாக நடந்துட்டு இருக்கு. அநேகமாக இந்த ஷெட்யூல் வந்து ஒன்று முடிஞ்சிருக்கணும், இல்லை முடிகிற ஸ்டேஜில் வந்து இருக்கணும். அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பேல இருக்கக்கூடிய மாத் ஐலாண்ட், அங்கே தான் போய் ஷூட் பண்ண போறாங்க. சூர்யா இப்போ நடிச்சிட்டு இருக்கிற சூர்யா 45 இப்போ ரீசெண்டாக ஒரு கிராண்டான திருவிழா சாங் வந்து ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த சாங் ஷூட்டை வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. ஸோ படம் வந்து ஃபெஸ்டிவல் ரிலீஸ்க்கு தான் பிளான் பண்ணுறாங்க. அநேகமாக தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. தீபாவளிக்கு சூர்யா 45 SK உடைய மதராசி இந்த கிளாஷ் நடக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. ஏன்னா கூலி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க ரிலீஸ் டேட்டை அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல. பட் கூலி வந்து வார் 2 வருது வரல, நம்ம ஆகஸ்டே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறதா இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா வார் 2 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 14 அவங்க வரப்போறாங்க. கூலியும் அதே டேட் இண்டிபெண்டன்ஸ் டே வீக்கெண்டை முன்னிட்டு படத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுமே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுவில் இவங்களுக்குள்ள வந்து டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்க போகுதுங்கிற நியூஸ்லாம் வந்தது. அது நடந்துச்சா என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியல. இப்போ கூலி மூவி டீம் வந்து ஆகஸ்டே ரிலீஸ் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதா நியூஸ் வருது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது சீக்கிரமே தெரிய வரும். இப்போ சூப்பர் ஸ்டார் நடிச்சிட்டு இருக்கிற படம் வந்து ஜெயிலர் 2 ஷூட்டிங் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ அடுத்து இந்த படத்துக்கான செட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் நடந்துட்டு இருக்குங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ கேரளா ஷெட்யூல் வந்து ஒரு பெரிய ஷெட்யூலாக இருக்க போகுது. அங்கே வந்து ஒரு 2 months கிட்ட ஷூட் பண்ண போறதா ஒரு நியூஸ் கிடைச்சிருக்கு. இந்த ஜெயிலர் 2 படத்தில் யார் மெயின் வில்லனா நடிக்க போறா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் முன்னாடி வந்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SJ சூர்யா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டுச்சு. இன்னொரு பக்கம் வந்து மலையாளம் ஆக்டர் செம்பன் வினோத் அவர் வந்து வில்லனா நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ வந்திருக்கிற லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SJ சூர்யா இந்த படத்தில் மெயின் வில்லனா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ SJ சூர்யா வந்தாருன்னா கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும்.